பிரியாணியோ தக்காளி சாதமோ நம்மளுக்கு உதிராக இருந்தால் தான் பிடிக்கும். மசாலாவில் வந்து அரிசியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயோ ஒரு ஸ்பூன் நெய்யோ ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றும் போது ஹாட் வாட்டராக ஊற்றணும். ஹாட் வாட்டராக ஊற்றினா நல்லா உதிராக வரும். ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு யூஸ்வலாக நீங்கள் விசில் வைக்கிற மாதிரியோ இல்லை 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சோ நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசி செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜீரக சம்பா எப்பயுமே வாங்கும்போது நீங்கள் வந்து பேக்டாக இருக்கிறதா வாங்காமல் லூஸில் இருக்கிறது வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்து வாங்கலாம். ஸ்மெல் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கிற ஜீரக சம்பா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இப்படி உதிராக வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரியாணியோ தக்காளி சாதமோ நம்மளுக்கு உதிராக இருந்தால் தான் பிடிக்கும். மசாலாவில் வந்து அரிசியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயோ ஒரு ஸ்பூன் நெய்யோ ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றும் போது ஹாட் வாட்டராக ஊற்றணும். ஹாட் வாட்டராக ஊற்றுனா